நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொய் சொல்றதுல பிஹெச்டி முடிச்சிருக்காங்க ரோகிணிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலுமே வந்து தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறதுலயும் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான். இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள அவங்க சந்திக்கிறது எல்லாமே மனோஜுக்காக நினச்சா தான் நமக்கு அவங்கள நினச்சா அட போம்மா கடைசியில ஏமாளி நீதாம்மாங்கிற மாரி தோணுது. அவர் அடி வாங்கினா கூட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு வரதில்ல. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து மலேசியா போயே தீர்றோம் அப்படின்னு வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி விஜயாவையும் வந்து நம்ப வச்சுட்டாங்க. உடனே விஜயாவும் ஆமாம் அப்படின்ட்டு அங்கே போய் சம்மந்தி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்லாம் உள்ள ரெடி ஆகிட்டு எனக்காக தான் ஒத்துக்கிட்டா ரோகிணி அப்படிலாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரின்னு உள்ளார கூப்பிட்டு போயிட்டு மனோஜ் கிட்ட ஒரு அழுகையை போடுறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து முத்து மீனாவும் திருப்பி கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய சிஐடி ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல மீனா வந்து எப்படி காசு கிடைக்கும்னா நம்ம மலேசியாவே போகிறதில்ல, இது முழுக்க ஒரு நாடகம் தான், இதை தடுத்து விடுறதுக்கு முதல்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, ரோகிணி வர வைக்க பார்ப்பாங்க, ரோகிணி வரலங்குவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளானை போட்டு நம்மளை விடவே விடாது. அப்படி அதுக்கு மேலே எல்லாமே ஓகே போகலான்னு சொன்னிச்சு அப்படின்னா அப்போவும் கூட அது உண்மை சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம அப்போ வந்து நம்ம அந்த முடிவை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி டக்குன்னு மனோஜ் உள்ளார கூப்பிட்டு அவர் மண்டையை தானே ஈஸியாக கழுவ முடியும். அதனால் அவர்கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பாருங்கள் தயவு செஞ்சு அங்கெல்லாம் வந்து போவேணாம், எனக்கு எங்கள் அப்பாவை அப்படி போய் பார்க்க நினச்சா கஷ்டமாக இருக்குது, என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்லாம் வந்து பேச இந்த விஷயத்தை அப்படியே உடனே வந்து மனோஜும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி போட்டு உடைக்கிறார், தயவு செஞ்சு அதெல்லாம் போவேணாம் அப்படின்ட்டு. உடனே சம்மந்தி என்ன நினைப்பார், அவரோட கஷ்ட காலத்தை போய் பார்க்கலன்னா எப்படி, அவர் வெளில வந்த அப்புறம் சந்தோஷமாக இருக்கும் மட்டும் பார்த்தா எப்படி அப்படி இப்படிலாம் வந்து முத்து மீனாவும் பேச இதுதான் சரின்னு சொல்லிட்டு இப்போ விஜயாவுமே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து முத்து கரெக்டாக பேசுகிறாங்கலாம் சொல்லிடுறாங்க. இப்போ ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரோகிணி உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் இதுக்கு நடுவில் வந்து ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து வேறு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் எவ்வளோன்னு கேட்டால் மனோஜும் ரோகிணி 8 மணி நேரம், முத்து மீனாவும் 10 மணி நேரம்லாம் பேசுகிறத கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த கூத்துக்களுக்கு இடையில் நாங்களும் மலேசியாவுக்கு வரோம் அவங்களும் வேறு சொல்லிடுறாங்க, முதல்ல வரலன்னு சொன்னவங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் ரோகிணியோ என்ன பண்ணுறாங்க, குடுன்னு வந்து நேராக கிளம்பி வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு வித்யாட்ட பேசி வித்யா வந்து கிண்டல்லாம் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌன் மணியை வர வச்சிடுறாங்க. ப்ரௌன் மணி பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு அவர். ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க திருப்பி கேட்டு ஒரு பிளானை சொல்ல இவங்க இல்லை எனக்கு தேவையில்லா பிரச்சனை தான் அவங்களால வரும் அப்படின்னு வந்து திருப்பி சொல்லிகிட்டே இருக்கார் அவர். அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து வாழ்க்கைக்காக நான் வந்து போராடுறேன், கடைசி ஒரு தடவை இந்த இந்த மொத்த கதையும் முடிச்சு விட்றலாம், இதுக்கப்புறம் உங்களோட உதவியே எனக்கு தேவைப்படாதுன்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. போய் சொல்லலாம் இப்படி தான் எல்லார்ட்டையும் கெஞ்ச வேண்டிய நிலமை வந்துடும். ஸோ கெஞ்சி கடைசியில் வந்து கதறி கூப்பாடு போட்டு கண்ணீரெல்லாம் விட்டதுக்கப்புறமா இவர் வந்து சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் கடைசியாக ஒரு தடவை வரேன் அப்படின்ட்டார். வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பாவே வந்து இறந்துட்டார், அங்கே கொண்டுட்டாங்க, நீங்களும் அங்கே வந்தால் தொழிலதிரிகள் கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ராமாலாம் போட போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு முத்து. இது எல்லாமே கதையாக தான் இருக்கும், இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் மிந்த்ராலையும் பல ஆஃபர்கள் பொங்கல் முடிஞ்சுமே தொடர்ந்து போயிட்டுருக்கு. போர்வையில் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸில் எடுத்து வாட்ச் பர்ஃப்யூம் வரைக்கும் போயிட்டுருக்க ஆஃபர்ஸ். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.